ஹாய் ஆல், வெல்கம் டு விஜிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊரில் இருக்கோம். ஸோ ஊரில் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். நாங்கள் எப்போமோ லீவில் ஊருக்கு வந்துடுவோம். ஆனால் ஊருக்கு வந்திருக்கும் போது ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று நடந்து போச்சு. இது ஊரில் உள்ள எங்கள் வீடு. இந்த வீட்டுக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் எங்கள் குலதெய்வம், காலசாமி குலதெய்வம். ஸோ வீட்டு வாசல்லே தான் இருக்கும். ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வீடே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் வீடை கொஞ்சம் முன்னாடி நல்லா இடம் விட்டு தான் கட்டியிருக்கோம். பசங்க விளையாடுறது, கார் பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இடம் விட்டுருக்கோம். தாராளமாகவே இடம் விட்டுருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே எங்கள் பெரிய மைனி இருக்காங்க, அண்ணன் ஒய்ஃபு. எங்கள் மைனி ஊர் எக்ஸாக்டாக கன்னியாகுமரி பக்கத்துலேயே. அங்கே பூவெல்லாம் அவங்க ஊரில் நிறைய பூ பறிச்சுட்டு தான் சந்தைக்கு போவோமா, தோவாளைக்கு போவோம். ஸோ அதனால் அங்கே பூ விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் ரேட், செகண்ட் ரேட்டுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அதனால் அங்கேருந்து அவங்க சித்தப்பா பார்க்க வரும்போது பூ வாங்கிட்டே வந்துட்டாங்க. 1 கிலோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் நைட்டு இது என்ன 10:45 உட்காந்து கெட்ட ஆரம்பித்தோம். இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு நைட்டு 11 ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து கட்டி வச்சிட்டோம். அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லாமே சமைச்சு வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா பொண்ணு பார்க்க தான் போகிறோம். அதனால் முன்னாடியே ஆளுக்கு ஒரு வேலையாக பிரிச்சுக்கிட்டோம். நான் காலையில் சமையல் வேலை பண்ணிக்கிட்டேன். மத்தியானத்துக்காக மைனி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வெளியில் வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெஜ் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொங்கலும் சட்னியும் வச்சுட்டு இருந்தேன். ஸோ சைக்கிள் கேப்பில் எங்கள் அத்தா எங்களுக்கு பைனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பைனி இந்த டைம் தான் சீசனில் தான் நல்லா கிடைக்கும். பைனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. எல்லோரும் தெம்பாக குடிங்கன்ட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் பைனியை குடிச்சிட்டு நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா குடும்பம் பெருசாக ஆக ஆக நம்ம ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து செஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லோரும் ஒருத்தரே செய்யணும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அம்மா பொதுவாக அங்கேயும் இங்கேயும் செஞ்சு இது பண்ணிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனா தான் பசங்களை கிளப்பிட்டு எல்லோரும் வந்தோடனே கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பா பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பண்ணை பால் தான் இங்கே கிடைக்கும். நம்ம சென்னையில் மாதிரி இருக்காது. இங்கே நல்லா திக்காக இருந்தது பால். அவ்வளோ மணமாக இருந்தது பால். எனக்கே அந்த பால்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த பாலில் தான் இவங்க நெய் எடுத்து உருக்கி வைப்பாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடித்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் சாரி எதுவுமே எடுத்துகிட்டே போகல. ஏன்னா வெக்கேஷன் தான் போயிருந்தோம். அப்புறம் அம்மாக்குள்ளே சாரி தான் நாங்கள் மாற்றி கட்டிக்கிட்டோம். அப்புறம் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துட்டாங்க. இந்த மாப்பிள்ளையும் ரெடி ஆயிடுச்சு. அவனும் ஒரே ஒரு ஃபார்மல் ஷர்ட் தான் வச்சுருந்தான். பொண்ணு பார்க்க போகும்போது கொஞ்சம் ஃபார்மலில் போனால் நல்லா இருக்குமேனு ஒரே ஒரு ஃபார்மல் ஷர்ட் இருந்தால் அது மட்டும் போட்டு ரெடி ஆகிட்டார் சார். நாங்களும் அப்படியே லாஸ்ட்டில் எல்லோரும் ஒரு கிளிப்பு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.